பழமை வாய்ந்த மண்பாண்ட பொருட்களுக்கு மக்களின் மத்தியில் வரவேற்பு குறைந்துள்ளதால் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்ட பொருட்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் உள்ள அனைத்து மக்களாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றளவும் கிராம சமையலை நினைவுபடுத்துவதில் மண்பாண்டங்கள் முதன்மையாக விளங்குகின்றன. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் மண்பானைகளின் உற்பத்தி அதிகரிக்க வேண்டிய நிலையில் தற்போது அதன் உற்பத்தியோ வெகுவாக பாதிக்கும் வகையில் உள்ளதாக கோவை மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அவசரமான இயந்திர யுகத்தில் நவீன பொருட்கள் புகுந்துள்ளதால் பாரம்பரிய பொருட்களின் பயன்பாடு குறைந்து வருவது பழமை வாய்ந்த ஒரு தொழிலை நசுக்கும் நிலையை ஏற்படுத்தி உள்ளது. குக்கரெல்லாம் வந்துருச்சுங்க, பிளாஸ்டிக் தொட்டி வந்துருச்சுங்க. எங்களுக்கு வியாபாரமே ஆகிறது இல்லைங்க. பல யாருமே சேல்ஸும் வியாபாரம் பண்றதுக்கு வாரதும் இல்லைங்க. யாருமே எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்ததுனால பிளாஸ்டிக் குக்கர் சட்டி இதெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு வியாபாரமே ஆகிறது இல்லைங்க. ஏதோ இந்த பூச்செடி தொட்டி ஈட்டி 2 வியாபாரம் பண்ணிட்டு நாங்க ஏதோ உட்காந்துருக்கிறோமுங்க. வேற நாங்க பரம்பரையா அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோமுங்க. மண் எடுக்க அரசு விதித்துள்ள கெடுபிடி மற்றும் கட்டுப்பாடுகள் மட்டுமின்றி மண்ணின் விலையேற்றத்தால் பொங்கல் பண்டிகைக்காக மண்பானைகள் செய்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பொங்கல் பானைகளை செய்யறதுக்கு மண்ணே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அல்லது அரசாங்கம் தடை பண்ணிருச்சு கோதவாடி மண் எடுக்கிறதுக்கு. எங்களுக்கு என்ன பண்றதுங்க? ஏதோ ஒரு வழி சொல்லுங்க அவங்கள. இப்போதைக்கு போத்தம்பாளையத்துல அதிக விலை கொடுத்து நாங்க மண் கொண்டுட்டு செஞ்சுட்டு இருக்கிறோங்க. பொங்கலுக்கு ஏதோ செஞ்சு ஆகணுமே அப்படிங்கறக்கோசரம் நாங்க மண்பானை தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப மண் எடுக்க எங்களால மண் எடுக்க முடியுது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் கணவாயில் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் கோதவடி பக்கத்துல இருந்து கொண்டு போட்டுருந்தாங்க. இப்ப கோதவடி பக்கமும் எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. போத்தமலைத்து பக்கத்துல மண் இருக்கு. அங்கிருந்து கொண்டு வரோம்னா வண்டி வாடகை 2000 3000 கேட்கறாங்க. நாங்கெல்லாம் கொண்டு இங்கெல்லாம் போட்டு எல்லாம் வேலை செய்யணுங்கிறது ஆகாத காரியமாயி போச்சு. கோவை மாவட்டத்தில் மண்ணால் செய்யப்படும் விளக்குகள், ஜாடிகள், பூந்தொட்டிகள் என பல்வேறு பொருட்கள் தயார் செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் அனுப்பப்பட்டு வருவதாகவும் தங்களுக்கு அரசு உரிய உதவிகளை செய்தால் தங்கள் தொழிலை மேம்படுத்த முடியும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். மண்பாண்டம் தொழில் கொஞ்சம் நம்ம வியாபாரம் சரியில்லாதனால காரணத்தினால ஆளுகள் நாளுக்கு வெளியே இருக்கிறேன். திருப்பூர் வெளியே இங்கெல்லாம் போயிட்டு இருக்குது. கேரளாவுக்கு அனுப்புகிறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாச்சையும் எந்த இதுவும் மண் கிடைக்காதனால எங்களுக்கு கொஞ்சம் இதே தொழிலாக இருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கிறது. வரி வாசி போடுறாங்க. மண் கேட்கறனா அங்கே போய் பார்த்து இங்கே போய் பார்த்து மண்ணு கிடைக்கிறதில்லை. ஆனால் நாங்கள் பொங்கல் பானை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் வியாபாரம் கொஞ்சம் எல்லாம் சரியில்லாமல் பொங்கலுக்கெல்லாம் பல மண்பாண்டம் எடுத்து யாருமே சரியாக உபயோகப்படுத்துறதில்லை. மண்ணோடு போராடுகின்ற இந்த மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவது அரசு எடுக்கும் நடவடிக்கையால் மட்டுமே முடியும்.